வீடுகளிலும் மாடிகளிலும் தோட்டங்கள் அமைத்து செடிகள் வளர்த்து கொண்டிருக்கும் பூவாளி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எத்தனையோ மூலிகை செடிகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை செடியின் பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பிரண்டை. பிரண்டையிலுடைய பாட்னி நேம் பார்த்தீங்கன்னா விடிஸ் குட்ராங்குலியஸ்னு பேர். இதனுடைய குடும்பம் விட்டாசிய குடும்பத்தை சேர்ந்தது. இதில் வந்து மணிப்பிரண்டை, ஓலைப்பிரண்டை, புளிப்பிரண்டை, முப்பிரண்டை இன்னும் பல பேர்கள் வந்து இதுக்கு உண்டு. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து காட்டு பிரண்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காட்டு பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம ஊருங்களில் பல செடிகளில், கொடிகளில், புதர்களில் வளரக்கூடிய ஒரு மூலிகை தாவரம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆண் பிரண்டை, பெண் பிரண்டைன்னு ரெண்டு வகையாக உண்டு. கணுக்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து பெண் பிரண்டை, கணுக்கள் கொஞ்சம் இடையிடையே இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் பிரண்டை. இந்த பிரண்டை வந்து ஒரு முக்கியமான மூலிகை. அதுவும் நம்ம உடலுக்கு அத்துணை எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இதை வந்து நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. இதையும் நம்ம பொங்கல் விழா கொண்டாடும் போது வாசலில் வச்சு நம்ம பெரியவங்க கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. வியாதிகளை போக்கக்கூடிய மூலிகையில் இது முக்கியமான மூலிகை. அதில் காட்டு பிரண்டையில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த காட்டு பிரண்டையில் நமக்கு எக்கச்சக்கமான உடலுக்கு தேவையான கால்சியம் அதிகமாக இருக்குது. இந்த பிரண்டையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிரண்டையை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய கணுக்கள், அதாவது நார்கள்லாம் முதல்ல நீக்கிடுவாங்க. அந்த நார்கள் நீக்கினதுக்கப்புறமா அதை வந்து அதாவது நெய்யில் வதக்கணும். ஏன் அதை நெய்யில் வதக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது அந்த காட்டு பிரண்டையில் வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே பிரண்டையில் பார்த்திங்கனாக்கா கால்சிய ஊசின்னு ஒன்று இருக்கும். அந்த கால்சிய ஊசி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைகளில் அரைக்கும் பொழுதோ இல்லை அதை கைகளை வச்சு பயன்படுத்தும் போதோ அது கைகளில் ஏறி, அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிறைய குத்தல், அதாவது நம்ம கையில் குத்தல், நமைச்சல் அந்த மாதிரி ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக அதை என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யில் நல்லா வதக்கிடுவாங்க. நெய்யில் வதக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது அந்த கால்சியம் ஊசி அந்த வீரியத்தை இழந்து அதிகமான பவர், அதாவது சத்துக்களை நம்மளுக்கு அதிகமாக நெய்யோடு சேர்க்கும்போது அதிகமான சத்துக்களை நமக்கு கொடுக்கும். அதை வந்து என்ன பண்ணோன்னா துவையல் செய்வாங்க. என்ன பண்ணுன்னா உப்பு, புளி, மிளகாலாம் போட்டு துவையல் செஞ்சு அந்த துவையலை வாரத்துக்கு 2 முறை நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு உடம்புல வந்து பார்த்திங்கனாக்கா அக்னி மாந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல உஷ்ணத்தால் வரக்கூடிய ஒரு மாந்தம் இருக்குது. அந்த மாந்தத்தை அது குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. மேலும் குன்மம், வயிற்றில் குன்ம கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த குன்மத்தை போக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு உண்டு. வாதாதிசாரம், காலாசதி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், பார்த்திங்கனாக்கா அஜீரண கோளாறுகள், நமக்கு வந்து அஜீரண கோளாறுகள் அதிகமாக ஏற்படும் போது அந்த அஜீரண கோளாறுகள் நீக்கி ஜீரணத்தை அதிகமாக பண்ணி நாக்கில் சுவையை அதிகமாக உற்பத்தி பண்ணும். நாக்கில் சுவையை உற்பத்தி பண்ணும்போது நமக்கு பசி வந்து அதிகமாக எடுக்கும். இந்த பசி அதிகமாக எடுத்தோன்னா நம்ம உணவு அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உஷ்ண வாயுனால் உண்டான பேதியும் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை துவையில் சாப்பிடும்போது நமக்கு நீங்கிடும். அதாவது இது வந்து காட்டு பிரண்டையோட முக்கியத்துவம். அதுமாதிரி மணிப்பிரண்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த மணிப்பிரண்டைன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இது காரத்தன்மை அதிகமாக உடையது. காட்டு பிரண்டையோட மணிப்பிரண்டை காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து உணவாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா ஒரு நெருப்பில் போட்டு கொளுத்திட்டு அந்த கொளுத்திய சாம்பலை தண்ணியில் நல்லா கரைச்சி அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பவுடரை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா சூடேற்றினோம்னா, காய்ச்சினோம்னா ஒரு உப்பு மாதிரி ஒரு ஓரத்தில் படியும். அந்த உப்பை எடுத்து பிரண்டை உப்புன்னு செய்வாங்க. அந்த உப்பை எடுத்து ஒரு குண்டு மணி எடை பிரமாணம் அளவு 9 நாட்களுக்கு நம்ம சாப்பிட்டுன்னு வந்தோம்னாக்கா நம்ம உடம்புல அத்தி உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு. இந்த மாதிரி துவையல் செஞ்சோ இப்போ எல்லாவது உப்பு செஞ்சோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா, தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா வாரத்தில் 2 நாள், குறைஞ்சபட்சம் 2 நாளாவது நீங்கள் இந்த பிரண்டை ஊறுகாயோ அல்லது அந்த உப்பையோ நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா 120 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஜுரம் அடித்தா கூட உங்களுக்கு கை கால் மூட்டு வலி வராது. இது நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்ச மிகப்பெரிய உண்மை. அதனால் இந்த போன்ற அற்புதமான மூலிகையில் உங்களுடைய தோட்டங்களில் நட்டு வைக்கக்கூடிய செடிகளோடு இந்த மூலிகை பிரண்டையும் நீங்கள் நட்டு வைங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே உடச்சி பூமியில் நட்டிங்கனாவே
வளரக்கூடிய தன்மை உண்டு. ஒவ்வொரு கணுவுலையும் ஒரு விதமான வேர் மாதிரி இறங்கும். அந்த வேர் பூமியில் இறங்கிச்சுனாலும் இது பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது நீண்டு ரொம்ப நீட்டாக வளரக்கூடிய செடி. இது எவ்வளோ தூரம் நம்ம பாயுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை, காற்று மூலிமா வரக்கூடிய விஷத்தன்மைகளை முறிக்கக்கூடிய சக்தி உண்டு. மாடியில் நீங்கள் வளர்க்கும் போது உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய போர்ட்டிகோவில் நீங்கள் அப்படியே படற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அதனுடைய காற்று நம்ம உடம்புல பட்டுதுனாவே நமக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடியது, உடம்புக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும். அந்த மாதிரி அற்புதமான மூலிகையிலையும் உங்கள் வீட்டு தோட்டங்களோடு சேர்த்து இது போன்ற அற்புதமான பிரண்டையும் நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் பூவாலி நிகழ்ச்சியில் வேறொரு அரிய மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.